ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி டே 5 ஆரி ஒர்க் கிளாஸ். இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். உடனே அப்பா போய் பார்த்துட்டேன். இன்றைக்கி ஏன் ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சேன் அப்படின்னா, எனக்கு பேக் பெயின் ரொம்ப அதிகமாகிடுச்சு. 6 ஹவர்ஸ் கிட்ட உட்காந்து கிளாஸ் இருக்கிறதுனால என்னன்னு தெரில, பேக் பெயின் தாங்கவே முடியலை. அது இல்லாமல் வாமிட் வரா மாதிரியும் இருக்குது. ஏன்னா வாமிட் இப்போ தான் ஓரளவு கண்ட்ரோல் ஆகிருக்கு. மறுபடியும் வாமிட் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு தொண்டெல்லாம் நம்மளுக்கு எரியும்ல, அந்த மாதிரி எரியுது. தண்ணி முழுங்கும்ல, எச்சி முழுங்கும்ல, அந்த மாதிரிலாம் இருக்குது. செகண்ட் ப்ரெக்னென்சி ரொம்ப வாட்டி வதச்சி எடுக்குது என்ன. இருந்தாலும் தங்கமயிலுக்காக எல்லாமே பொறுத்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் வெள்ளை சாதம் வடிச்சிட்டு உருளைக்கிழங்கும் விநாயகர் சதுர்த்திக்கு வச்சு சன்னாவையும் போட்டு அம்மா காரக்குழம்பு வச்சுருந்தாங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் அப்பாவுக்கு ரொம்ப இந்த சமயத்தில் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கின விஷயம்னா, அப்பா எனக்கு கற்றுக் கொடுக்கல. ஏன்னா நீ பொம்பளை பொண்ணு, எனக்கு கண்ணு போன மாதிரி உனக்கு கண் கண் பார்வை குறையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பூ வேலை கற்றுக் கொடுக்கல. இப்போ தான் ஆரி ஒர்க்கு. அதுக்கு முன்னாடி இது பூ வேலைன்னு தான் சொல்லுவாங்க. அம்மா அப்பா பிறந்த ஊரில் இந்த ஊர் முழுக்க இந்த வேலை தான் செய்வாங்க. சொன்னால் நம்பவே மாட்டீங்க. அப்பா போய் செய்யாத ஊரே கிடையாது. அப்பா பாம்பே, தென்காசி எல்லா ஊர்லேயுமே அப்பா போய் வேலை கற்றுக் கொடுத்து வந்திருக்காங்க. இன்னுமே அப்பா பேரை சொன்னாலே ஓ ஜெயராமா நல்லா வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா கிட்டேருந்து நான் அப்பா அம்மா கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அதில் நான் கண் பார்வையில் கற்றுக்கிட்ட விஷயம் தான் இந்த ஆரி ஒர்க். அப்பா இறந்ததுக்கப்புறம் நம்ம ஏன் அப்பா இறந்ததுக்கப்புறம் நம்ம ஏன் அப்பாவுடைய வேலையை எடுத்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சேன். நான் ஆளுங்களை வச்சு வேலை செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் ஓனாக செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு உண்மையாகவே அப்பா என் கூட சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ் ரஜினி. ஏன்னா நான் அப்பான்னு கூப்பிட்ட நாளை விட அப்பா ரஜினின்னு கூப்பிட்ட நாள் தான் ரொம்ப அதிகம். ஏன்னா என் அப்பா என் அம்மாவும் எங்கள் 3 பேருக்கிட்டுமே சரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் நடந்துட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொல்லுவார், ஃப்ரெண்ட்ஸும் கூட இந்த வயசில் நிறைய விஷயங்களை என்ஜாய் பண்ணுங்கள். என்ன விஷயம் தப்பு, என்ன விஷயம் கரெக்டுன்னு சொல்லி எங்களை வளர்த்துருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது எங்கள் கண் கூட நாங்கள் பார்த்து வளர்ந்துருக்கோம். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஒவ்வொரு விஷயமே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்றதை நம்ம படுற கஷ்டம் அவங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு. நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்றதை நம்ம சொல்லி தான் நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணணும். அப்போ தான் நம்ம குழந்தைங்க அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் போல் நம்ம பெரியாண்டவர் கோயிலுக்கு ஒரு 10 வருஷமாக பூ கட்டி கொடுத்துட்ருக்கோம். பூ எடுத்துகிட்டு கொடுத்துருந்தாங்க. சரி அம்மா வேலைக்கு போய்ட்டு வரதுக்குள்ளே லேட் ஆகிடும், அவங்களுக்கு ஆல்ரெடி கால் வலின்றதால நானே கட்டி வச்சுட்டேன். கேமராமேன் நித்தீஸ்வரன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக